குறையுமா குறையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கம் விலை குறையிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ எதுவுமே இல்லைங்க. ஸோ தங்கம் அதிகரிக்கான வாய்ப்புகள் வேணால் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ரேட் கட் வந்துச்சு. அடுத்த ரேட் கட் இந்த வருஷத்துக்கு வந்துச்சுன்னா தங்கம் விலை ரொம்ப அதிகமாகும். ஸோ இதனால தான் சொல்கிறேன், தங்கத்தின் பார்வைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் தங்கம் வாங்கணும் முடிவு பண்ணிங்கன்னா உடனே வாங்குங்க. ஸோ தங்கம் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட பார்வை எப்படி இருக்குன்னா நீண்ட கால பார்வையை வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ விற்கிற தங்கம் வந்து 7,000. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து ஒரு 10,000 கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இப்போ 7,000 கொடுத்து வாங்கிக்கலாம்ல. ஸோ நீங்கள் 3,000 வந்து மிச்சம் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா உங்களோட முதலீடு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து தங்கத்தை மட்டும் டைம் பண்ணி வாங்குற மாதிரி நினச்சிக்காதீங்க. ஸோ தங்கம் வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உடனே வாங்குங்க. அதுதான் சிறந்த வழியாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பதிவுகள் வந்து எல்லாருக்கும் போய் சென்றடையணும்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பார்வை, தங்கத்தின் மீதான உங்கள் பார்வைகள் கமெண்டில் தெரிவிக்கலாம். ஸோ மேலும் ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம்.